ஆக்டர் தனுஷ்க்கு விஐபி மாரி இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி தலைவனுக்கு போர் அடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ புதுசா என்னென்னமோ ஸ்டைல்ல ஏதேதோ படங்கள் சைன் பண்ணிட்டு வராரு. இதெல்லாம் நல்லதுக்கா? ஒர்க் அவுட் ஆகுமா? தமிழ் சினிமால ஆடியன்ஸ் இதெல்லாம் ரிசீவ் பண்ணுவாங்களா? ஏன் இப்போ குபேரான ஒரு படத்தோட டிரான்ஸ் டீசர் மாதிரி ஒரு கட்டு வந்திருக்கு. கண்டிப்பா அதை பார்த்துருப்பீங்க நம்புறேன். ரொம்ப சுமாரா தான் இருக்கு, ரொம்ப புதுசா எதுவுமே இருக்காது, நார்மலான படம் போல தான் இருக்குன்னு ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ்ல அந்த தாட் இருந்ததுன்னா இந்த வீடியோ பாருங்க. நான் ஃப்ரேம் பை ஃப்ரேம் பெருசா எதுவும் ரிவீல் பண்ணல, பட் இவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் டச் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் எவ்வளவு பெரிய பயங்கரமான ஸ்டோரின்றதை மட்டும் சிம்பிளா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிக்க ட்ரை பண்றேன். டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி கேஸ்ட்டை பற்றி மட்டும் லைட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டர் தனுஷ் ரொம்ப வறுமையில் இருக்காரு. சொல்லப்போனால் அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்குமான்னு கூட கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஒன்று மட்டும்தான் அவர் பிச்சை எடுக்கிற மாதிரி மட்டும்தான் காமிக்கல, மற்றபடி அவ்வளோ வறுமையில் இருக்காரு. கண்களில் அவ்வளோ வேதனை வலி எல்லாமே நிறைஞ்சு வழியுது. செகண்ட் ஆக்டர் நாகார்ஜுனா பொண்டாட்டி புள்ளன்னு சந்தோஷமா இருந்தாலும் அது ரொம்ப நாள் நிலைக்கல. பணத்தாலேயோ இல்லைன்னா பதவியாலேயோ ஏதோ ஒரு பிரச்சனை காலிங் பில் அடிக்க எப்படா இதுல இருந்து மீண்டு வருவோம், நிம்மதி கிடைக்கும்னு ஏதோ நிதானமா இல்லாத ஸ்டேட்டுக்குள்ள போற மாதிரி தான் டிரான்ஸ் வீடியோ பாக்குறப்ப தெரிஞ்சது. ஃபைனலா அந்த டிரான்ஸ் வீடியோல இன்னொரு முக்கியமான ஆக்டரா தெரிஞ்ச ஜிம் பாக்குறது எல்லாமே என்னது, எல்லா செல்வங்களும் என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்திலயும் பேராசை பொறாம ஓடிட்டு இருந்தா எப்படி ஒரு லுக் ஒரு ஆடம்பரம் தெரியுமோ அந்த ஒரு ஸ்டைல்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. 3 பேரும் பயங்கர டிஃபரெண்டான ஒரு லைஃப் ஸ்டைல லீட் பண்ணிட்டு இருந்தாலும் நிச்சயமா இந்த 3 பேரோட வாழ்க்கையும் ஏதோ ஒரு வகையில ஆண்டவன் ஒன்னு சேர்க்க தான் போறான். அது என்ன மாதிரி விளைவுகள்ல முடியுது, யாருக்கு சந்தோஷம் யாருக்கு சோகம், யாரோட வாழ்க்கையே மாறப்போகுது யாரோட வாழ்க்கையே முடிய போகுது, அதை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருப்பாங்கன்றது தான் படத்தோட கான்செப்டா இருக்கும்னு எனக்கு டீஸ் ஆகுது. அது சரி, அதனே கேப்ல ஆண்டவன் ஒன்னு சேர்ப்பான்லாம் சொல்ற டைரக்டர் தானே கதை எழுதுறாரு, அவர் நினைச்சா இப்படி வேணா பிரிக்கலாம் சேர்க்கலாம், இதுக்குள்ள ஏன் ஆண்டவர் வராருன்ற கொஸ்டின் வரலாம். பட் எனக்கு தெரிஞ்ச இந்த கதை லைட்டா கடவுளையும் சம்பந்தப்பட்டு எழுதின மாதிரி தான் இருக்கு ஃபீல் ஆகுது. அதுக்குன்னு சாமி படமா அப்படி இல்ல, கடவுள் உள்ள வந்து காட்சிலாம் கொடுக்க மாட்டார், ஆனா கடவுளோட லீலைகள் விதிக்குள்ள நடக்கும்ல எல்லாரோட வாழ்க்கையிலும், அந்த மாதிரி ஒரு கான்செப்டை டச் பண்ணியிருக்காங்களோன்னு தான் கெஸ் பண்றேன். இவ்வளவு எதுக்கு ப்ரோ யோசிச்சுக்கிட்டு, படத்தோட டைட்டிலே குபேரா தான், ஆனா டக்குன்னு அந்த வேர்டை கேட்டதும் எல்லாருக்கும் குபேரா நல்லா அழகா மொட்டையா இருப்பாரு, நிறைய காசு இருக்கும், ரொம்ப நல்லவர் அப்படின்ற ஒரு கெஸ் வரலாம். பட் அதுக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கு. சில இடங்கள்ல குபேரருக்கு வேற கதைகள் சொல்லுவாங்க, நம்பவே முடியாத சில மர்மங்களோட டைப் பண்ணி பேசுறது உண்டு. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்ட ஒரு டீடைல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு மட்டும் இல்ல, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும், ஏகப்பட்ட போஸ்டர் ஸ்னாப்ஸ் டிரான்ஸோட மெயின் கட் எல்லாத்துலயும் இந்த ஸ்னிப் கிளிப் இல்லாம கண்டிப்பா இருக்காது. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு கால்ல செருப்பு இல்லைனாலும் முகத்துல சிரிப்பு இருக்கும். ஐயோ இதெல்லாம் ஒரு ரைமிங்கா, ஐயோ சரி ஓகே. ஃபர்ஸ்ட் அது கோவில பணக்காரனா இருக்கட்டும் ஏழை எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான், செருப்பெல்லாம் போட்டு உள்ள வர முடியாது. பட் விஷயம் என்னன்னா அவருக்கு பின்னாடி ஒரு ஓவியம் டிராயிங் இருக்குல்ல, அதான் பயங்கரமான கண்டென்ட் ப்ரோ. அது சிம்பிள் தான், சிவன் பார்வதி டிராயிங்னு உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலாம், பட் அதுக்கு பின்னாடி சீரியஸாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு. இப்போ காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் யாருன்னு கூகுள்ல சர்ச் பண்ணா, இல்ல சர்ச் கூட பண்ண தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். டக்குன்னு காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் யாருன்னு கேட்டா நீங்களே சிவன் அப்படின்னு சொல்வீங்க. ஏகப்பட்ட படங்கள்ல கிளைமேக்ஸ்ல எல்லா லாங்குவேஜ்லயும் அந்த கடைசியா தீமையை அழிக்கணும்னா சிவனை நிறைய படங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது 3 டைப்ஸாவே கிளாசிஃபை ஆகிருக்கும்ல, பிரம்மன் கிரியேட்டர், விஷ்ணுனா கார்டியன் ப்ரொடெக்டர்னு சொல்றது, கடைசியா காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு எனர்ஜினா சிவனை சொல்லுவாங்க. இப்போ விஷயம் என்னன்னா அதிகம் எக்ஸ்ப்ளோரே பண்ணப்படாத ஒரு சைடும் இருக்கு. நீங்க காட் ஆஃப் மெடிடேஷன் யாருன்னு தெரிஞ்சுக்க டைப் பண்ணீங்கன்னா அதிகம் வரக்கூடிய லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து சிவன் தான். இல்ல, காட் ஆஃப் மெடிடேஷன்னாலே சிவா தான். மெடிடேஷன் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன்னா, பட் அது அவ்வளோ சிம்பிள் ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் அதில் சின்சியராக டீப்பாக இறங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் கிடைக்கும், பாடி அண்ட் மைண்ட் கண்ட்ரோல். அது உங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன்ற ஒரு புது விஷயத்தை அன்லாக் பண்ணிவிடும். கிட்டத்தட்ட அது ஜென் மோட், நீங்கள் காட் ஸ்டேட்டில் இருப்பீங்க. பிகாஸ் வந்து யூ கான்ட் பி டிஸ்ட்ராக்டட், யார் நினச்சாலும் உங்களை ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் பண்ணிட முடியாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களை யாராவது சோகமாக ஆக்கணும்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா உங்களால் அதை ஈஸியாக அலோவ் பண்ணிட முடியாது. அது கிட்டத்தட்ட ஜென் மோடுக்கு சமம், அதை தான் காட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மெடிடேஷன் மூலமா அன்லாக் பண்ண செல்ஃப் ரியலைசேஷன், உங்களை நீங்க ஃபுல்லா ரியலைஸ் பண்ணது ஸ்பிரிச்சுவலிசமோட சேரும்போது அதை தான் காட் ஸ்டேட்னு கடைசியில சொல்லுவாங்க, which is equal to மோக்ஷா. நீங்க நம்ம இந்த உடல் உயிரை விட்டு பிரிஞ்சு மேலே போனதுக்கு அப்புறம் தான் மோக்ஷா கிடைக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியும் கிடையாது. பட் அப்படியும் பார்க்கலாம், பட் அப்படி மட்டும் கிடையாது. உங்களை நீங்களா ஃபுல்லா ரியலைஸ் பண்ணி ஒரு 100% ஐ கேன் கண்ட்ரோல் மை பாடி அண்ட் பிரெயின் இப்படி இருந்தீங்கன்னா அது மோக்ஷா தான். ஒரு சில கதைகள்ல அந்த நெட்ரிகன் தேர்ட் ஐ ஓபன் பண்ணதே மெடிடேஷன் மூலமா ஒரு செல்ஃப் ரியலைசேஷனை
அடைஞ்சிட்டாரு, அந்த 3ஆம் கண் உலகத்தை எப்படி பார்க்கணும், மைண்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ன்றதை தான் தேர்ட் ஐ டினோட் பண்ண வருதுன்னு சில இடங்களை சொல்லுவாங்கல்ல. இப்போ அது இருக்கட்டும், பார்வதி சைடுக்கு வருவோம். இப்போ பார்வதிக்கு சிவன் மேல ஒரு அபரீத அன்பு இருக்கு, ஒரு காதல், அதனால அது திருமணத்துல முடிஞ்சதுன்னு தெரியும். இப்போ கடவுளா இருக்கட்டும், பூமியில வாழ்ற மனிதர்கள் யாரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இருக்கணும், இருந்தாதான் குட் கப்பிள். அதே விஷயம் கடவுளுக்கும் அப்ளை ஆகிருக்கு. ஏதோ ஒரு பயங்கரமான ஸ்டேஜ்ல 2 பேருக்கும் சரியான டிபேட், பட்டிமன்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிருக்காங்க. என்ன பிரச்சனைனா, சிவன் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, இந்த வேர்ல்டுல இருக்கிற மெட்டீரியல் திங்ஸ் எல்லாமே மாயா, எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் இல்யூஷன், ஒரு மாயா, போதை அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. எல்லாமேனா என்னன்னு கேட்டிருக்காங்க. மெட்டீரியல் திங்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்த உங்களால் தொட முடியுது, உணர முடியுது, ஃபீல் பண்ண முடியுது, யூஸ் பண்ண முடியுது, அதை சொந்தமாக்கிக்க முடியுதுன்னா அதெல்லாம் மெட்டீரியல் திங்ஸ். இப்போ பணம் இருக்குன்னா உங்களால் தொட முடியும், ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும், யூஸ் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸு, காரு, வீடு, எது வேணாலும் நீங்கள் நினச்சதை வாங்கி அது என்னதுதான்னு சொந்தம் கொண்டாட முடியும். இதெல்லாம் தான் மெட்டீரியல் திங்ஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மாயா, இல்யூஷன், இதெல்லாம் தேவையில்லை உலகத்தில் வாழ்றதுக்குன்னு அவங்க சொல்லவே. அப்போ சாப்பாடு என்னன்னு பார்க்குறீங்கன்னு கேட்டால் அதுவும் மாயா தான், இல்யூஷன் சொல்லிட்டாரு. இதை கேட்டுதான் அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இங்கே பாருங்க, எல்லாமே மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தேவைன்னு சொல்லவே. துணியும் மாயா, சாப்பாடும் மாயா அப்படின்னு சிவன் ஒத்த கால நிற்க, கிட்டத்தட்ட பாபா படம் மாதிரி சிவனும் அந்த பாபா மூர்லே தான் இருந்திருக்காரு. மண், பெண், பொன் எல்லாம் மாயான்னு சொல்லி பார்வதி கிட்ட ஆர்கியூ பண்ண. சரி ஓகே, நான் சொல்லியும் நீங்க கேட்கல, நான் கிளம்புறேன்ட்டு இந்த பிறந்த வீட்டுக்கு போற மாதிரிலாம் அவங்க கிளம்பல. சண்டை முத்தி போய் உலகத்தை விட்டே கிளம்பிட்டாங்க. சின்ஸ் பார்வதி வந்து காட் ஆஃப் ஃபுட், நரிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றதுனால அவங்க இந்த பூமியை விட்டு கிளம்பின உடனே பூமியில சாப்பாடுக்கு பஞ்சம் வந்துருச்சு, தண்ணி இல்லை, நிலத்துல விவசாயம் பண்ண முடியல, பயிர்கள் விளையல, இப்படி நிறைய விஷயங்களால உலகம் பாதிக்கப்பட ஆரம்பிச்சுதான். சிவனுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியுது, மக்கள் படுற கஷ்டம் புரியுது. இருந்தாலும் நான் அதை நிரூபிச்சு காட்டுறேன்னு மெடிடேஷன்ல ஸ்பிரிச்சுவலா இறங்குறாரு. ஆனா அவருக்குமே அது ரொம்ப நாள் நிலைக்கல. ஒரு ஸ்டேஜுக்கு போகும்போது லைட்டா பசிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் அவருக்கே தெரியுது, ஓகே என்னதான் நமக்கு விஸ்டம், நாலேஜ், அந்த செல்ஃப் ரியலைசேஷன் எல்லாமே இருந்தாலும் பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கும்போது இந்த உடலுக்கு உணவுன்றது கண்டிப்பா தேவை, முக்கியமான ஒண்ணுன்னு புரியுது. இதுக்கப்புறம் நம்ம தவத்தை இருந்து ஒன்றும் பண்ண போறது இல்ல, சாப்பாடு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கிட்டு கெஞ்சி கூத்தாடி பார்வதியை கீழே இறங்கி வர சொல்றாரு. அவங்க வானத்துக்கு சக்தியா போனவங்க இந்த வாட்டி வந்து சக்தின்னதும் நீங்க இந்த ட்ரோல் பண்ணுவாங்கல்ல, சக்தியா இருக்கேன் இந்த சக்தி இல்ல, நிஜமான சக்தி. அந்த பார்வதியா போனவங்க ரிட்டன் பூமிக்கு வரும்போது அன்னபூர்ணியா வராங்க. வந்து அந்த ஹோலிஸ்டிக் சிட்டி வாரணாசியில இறங்கி ஒரு கிச்சன் செட்டப் மாதிரி ஒன்று செட் பண்ணி எல்லாருக்கும் சமைக்கிறாங்க. அவ்வளோ மாசம் பசி பஞ்சத்துல இருந்த மக்கள் எல்லாரும் பார்வதியில இருந்து அன்னபூர்ணியா மாறி வந்து அவங்க சமைக்கிற உணவை சந்தோஷமா விலங்குகள்ல இருந்து மனுஷங்க, கடவுளே கூட வந்து சாப்பிட்டதா சொல்றாங்க. கடைசியா சிவன் வழிக்கு வராரு. அங்க வந்து நின்று, நீ சொன்னது கரெக்ட் தான், என்னதான் ஸ்பிரிச்சுவலிசம், தன்னையே அறிந்தவன், செல்ஃப் ரியலைசேஷன், எல்லா விஷயங்களும் இந்த உலகத்துல ஒருத்தவங்க கிட்ட இருந்தாலும் சாப்பாடு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன்னு, எனக்கும் சாப்பாடு கொடுன்னு கையேந்தி வாங்குற அந்த சாப்பாடை தான் கேரக்டருக்கு பின்னாடி டிராயிங்கா வச்சிருக்காங்க. இப்ப இது எப்படி ப்ரோ லிங்க் ஆகுது படத்து கூட? அது வேற கதை, இது வேற கதை. எஸ் கரெக்ட் தான், இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படியுமே லிங்க் ஆகாது. பட் ஒரு பிக்சரா இது ஒரு அப்சல்யூட்டான டச். பிகாஸ் எல்லாமே இருந்தும் ஒரு விஷயம் தெரியலனா, ஒரு முக்கியமான விஷயத்தை தெரியலனா அது ஒண்ணுமே இல்லை. அந்த சாப்பாட்டோட வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டதால தான் அந்த கடவுளான சிவன் இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறாரு. இப்படி ஒரு கதை இருக்கிற ஓவியம் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் லுக்குமே வந்திருக்கு. டீசர் அண்ட் ட்ரான்ஸ் ரெண்டுத்திலையுமே கையேந்தி வேண்டறாரு. எனக்கு அது நல்லா இருந்தது. கண்டிப்பா தனுஷ் கேரக்டர் கிட்ட ஒரு ரியலைசேஷன், உலகத்தின் பத்தின புரிதல் இருந்திருக்கும். பட் இந்த ஓவியத்துக்கிட்ட அவர் வேண்டும் போது இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக போறாரு. இன்னொரு புரிதல், பணத்தை பத்தின புரிதல், அது எப்படிலாம் அந்த உலகத்தை ஆட்டி படைக்குது, வேலை செய்ய வைக்குதுன்ற ஒரு விஷயத்த ஸ்டோரி கூட அழகா ஒரு நூல் பிடிச்சு லிங்க் பண்ணியிருப்பாங்கன்னு நம்பி இந்த கதையை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். செகண்ட், இந்த கதை வந்து ஸ்கேம் பண்ணிட்டேன்லாம் சொல்லக்கூடாது. இது நிஜமாலுமே எழுதப்பட்ட ஒரு கதை. எனக்கு வந்து இது படத்தோட கம்பேர் பண்ணி பேசலனாலும் இது ஒரு நல்ல கதை உங்ககிட்ட ஷேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பிகாஸ் ஒரு ஃபுட்டோட வேல்யூ தெரியும், ஒரு நல்ல ஒரு மாரல், இது வந்து தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆக்டர் தனுஷோட கேரக்டர் நேம் தேவான சொல்றாங்க. எந்த அளவுக்கு அது உண்மையான ரூமரான்னு தெரியல. ஆனால் கோவில்ல இருந்து படிப்படியா ஒரு சீன்ல, ஒரு ஃப்ரேம்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன பையனா ஒரு கேரக்டர் ஓடி வரும்போது ரோட்ல ஒரு பிரெக்னன்ட் லேடி அடிபட்டு படுத்து கிடக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கு. செகண்ட் வந்து அவர் கோவில்ல ஒண்ணுமே இல்லாம ஜஸ்ட் அந்த ஒரு அழுக்கு துணி அது மட்டும் தான் இருந்தாலுமே அவர்கிட்ட சந்தோஷமா இருக்க ஒரு உயிர் இருக்கு, ஒரு நாய்க்குட்டியை கையில வச்சிட்டு இருக்காரு. இன்னொரு ஃப்ரேம்ல அவசரமா கிராஸ் பண்ணி ரோட்ல உட்கார்ந்து கண்ணெல்லாம் கலங்கி அழுதுட்டு இருக்காரு. லிட்டரலா உயிர் இருந்தாலும் ஒரு இறந்த ஒரு சோகம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண்கள்ல தெரியுது. லெஃப்ட் சைட்ல ஒருத்தரோட கையில வந்து பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கும். ஸோ நான் என்ன கெஸ் பண்றேன்னா, மேபி அவர் பாசமா வளர்த்த ஒரே ஜீவன் அந்த நாய்க்குட்டிக்கு ஏதாவது ஆகியிருக்கலாம். சிம்பிளா ஒரு கெஸ் தான். சரி, குபேரா அது படத்தோட டைட்டிலா வச்சிருக்காங்க. ஏன்பா ஒரு சாமி பேரை வந்து படத்துக்கு டைட்டிலா வச்சிருக்காங்கன்னு கேட்டா
யோசிச்சா சிம்பிளா ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும் இருக்கு. இப்ப குபேரர்னா நீங்க டக்குன்னு என்ன நினைப்பீங்க? ஒரு மொட்டையான அழகான ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. ஆனா ஜாலியா இருப்பாரு, சிரிச்சுட்டே இருப்பாரு, தொப்பியும் தொண்டியுமா இருப்பாரு, கையில எப்பயுமே காசு இருக்கும், அவர்கிட்ட வேணா காசு கொட்டிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், கதைகளை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அவருக்கு இன்னொரு வெர்ஷனும் இருக்கான். அவர் வந்து லைக் எப்படி சொல்றது, அவருக்கு 2 கண்ணில் ஒரு கண்ணு வந்து எல்லோவா மாறி இருக்கும், இல்லைன்னா ஒரு கண்ணில் பார்வையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு கேட்டா, ஈவன் தோ அவர் காடா இருந்தாலும் தான் கிட்ட எல்லாமே இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே கொட்டி கிடக்குதுன்ற ஒரு ஆணவத்துல ஒரு கடவுள், அதுவே வந்து லார்ட் சிவன் அண்ட் பார்வதின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு கதையில இருக்கு, நான் படிச்சதை வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா போடுறேன். ஸோ அவங்க கிட்ட கொஞ்சம் நக்கலா, அதாவது கொடுக்க வேண்டிய இடத்துல மரியாதை கொடுக்காம இருந்ததுனால அவங்க ஒரு சாபம் விட்டுருக்காங்க. அதனால அந்த குபேரரோட ஒரு கண்ணு மங்களா எல்லோவா தெரியுமா. இது எதுக்குப்பா பண்ணாங்க, இது என்ன ஒரு ஸ்டோரி, என்ன சொல்ல வருதுன்னு கேட்டீங்கன்னா, தோ யூ ஆர் அ காட், உங்ககிட்ட எல்லா காசு பணம் எல்லாமே இருந்தாலும் மரியாதை ஒழுக்கம் இருக்கணும். அது இல்லைன்னா உங்ககிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் நீங்க ஒரு குறை உள்ள ஆளு தான், நீங்க இம்பர்ஃபெக்ட், உங்களுக்கு உலகத்தை கரெக்டா பார்க்க தெரியலன்றது தான் அர்த்தமா. எனக்கு குபேரா டிரான்ஸ்ல நிறைய சீன் பிடிச்சிருந்தது. அந்த தனுஷரோட ஆக்டிங், இன்டென்சிட்டி, இம்பாக்ட், அவர் கண்கள்ல வர சோகம், அவரு வேற லெவல் பெர்ஃபார்மர். சைக்கோ, கிட்டத்தட்ட சைக்கோ தான் அவரு. ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போவாரு, டக்குன்னு அப்படியே பெல்ட் அடிச்சு சைக்கோத்தனமா வேற ஒரு மிரட்டலான நடிப்பை கொடுக்குற ஒருத்தர். ஸோ பார்ப்போம், அந்த பைப் லைன்ல நடந்து போற சீன்ல எனக்கு ரொம்ப புதுசா, அது என்னன்னே தெரியல, சிம்பிளா அந்த பைப்ல தான் நடந்து போவாரு. அதோட டாப் ஆங்கிள் ஷாட்டா இருக்கட்டும், ஃப்ரண்ட் வியூ எல்லாமே ஏதோ ஒரு கேரக்டர் இருக்கே, அந்த படத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு ஆணித்தரமா ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. கடைசியா அந்த ஓவியத்துக்கிட்ட என்ன வேண்டினாரு தெரியல, அது மிஸ்ட்ரி தான். பட் அது எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு, என்ன புது வேஷத்தை கொடுத்துருக்கு, அது எப்படி அவர் ஸ்டேஜை வேற ஸ்டேஜ் கொண்டு போகுது, அதான் படத்தோட ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டா இருக்கலாம். ஸோ அவர் அந்த ஸ்டோன் எல்லாம் ரேக் பண்ணிட்டு இருப்பார்ல ஒண்ணுக்கு ஒண்ணு, அதுவே ஒரு நல்ல ஃப்ரேம் தான். பிகாஸ் அது ஒரு ஹீரோயிசம் தான். ஏன்னா நீங்க 4-5 பேர் அப்படி குத்தி பறக்க விடுறதை விட அந்த ஸ்டோன் ரேக்கிங் சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கூட ஒரு லிங்க் இருக்கு. ஏகப்பட்ட இன்னர் பேஷன்ஸ், அந்த கான்சென்ட்ரேஷன் டைவர்ட்டே ஆகக்கூடாது, அபரீத பொறுமை இருக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அந்த கற்களை ஒன்று மேல ஒன்று அடிக்கிட்டு போக முடியும். அந்த கிராவிட்டியை எதிர்த்து நீங்க பயங்கர கான்சென்ட்ரேஷனா ஃபோக்கஸோட அந்த விஷயத்தை பண்ணணும். ஈஸியான விஷயம் கிடையாது, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு டாஸ்கை பின்னாடி அவ்வளோத்தையும் அவர் தான் பண்ணாருன்னு தெரியல. பட் அது ஒரு ஈஸியான விஷயம், நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லிங்க். ஓகேவா, வீடியோ முடிச்சுக்கலாம். பூமர்லாம் எதுவும் சொல்லக்கூடாது, ஓகேவா? பிகாஸ் இது ஸ்பிரிச்சுவலா, நான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் பர்சன், கடவுள் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ஸ்பிரிச்சுவாலிட்டியே ரொம்ப நம்பர் ஆளு. ஸோ எனக்கு அந்த டிரான்ஸ், அந்த குபேரா டிரான்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு டைமென்ஷன்ல தெரிஞ்சுது. அதனால எனக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசையா இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ. ஸோ உங்க தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. சாமி பத்திலாம் பேசியிருக்கேன், பார்த்துட்டு லைக் பண்ணாம போனா கண்ணை குத்திரும், பிரேம்ஜியை குத்துன மாதிரி, ஓகேவா? ஸோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பத்தின தாட்ஸ் ஒப்பீனியன் என்னன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சீக்கிரம் வர வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியா சேஃபா ஹாப்பியா இருங்க. பாய் மாமே. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபிய விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா.